ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி 46 வருடங்கள் ஆகிறது. இன்று என்னுடைய ரட்சிப்பின் ஹாப்பி பர்த்டே. ஆண்டவருடைய பிள்ளையாக இன்று என்னை மாற்றி அந்த நாளில் 46 வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்படி சொன்னார், நீங்கள் ஒரு பெரிய ஆளாக மாற வேண்டும் என்று விரும்பி ஜனங்கள் முன்பதாக பெரிய ஆளாக உங்களை காட்டி அதனால் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். பாவம் உங்களை ஒன்றுமில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. ஆனால் இன்று இயேசுவிடம் பாருங்கள், இயேசு உங்கள் பாவத்தை எடுப்பார், பாரத்தை எடுப்பார். உங்களை தாழ்ந்த நிலைமையிலிருந்து எழுப்பி எல்லாருக்கும் முன்பதாக மிக பெயர் பெற்றவராக அவருடைய நாமத்தினாலே உயர்த்துவார் என்று சொன்னார். You are trying to become a somebody, but you have become a nobody. But come to Jesus, He will make you a somebody என்று சொன்னார். அது என் உள்ளத்தை தொட்டது. தரையிலே விழுந்து குழந்தை போல ஆவியானவரால் நடத்தப்பட்டு என் பாவத்திற்காக நான் அழுதேன். ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை ஊற்றினார். பாவ பாரத்தில் இருந்து இந்த 2 மணி நேரம் கதறின பிறகு ஆண்டவர் என்னை மாற்றினார். சந்தோஷமா எழும்பினேன். என் பாவமெல்லாம் மறைந்ததை உணர்ந்தேன். இயேசுவோடு இணைந்ததை உணர்ந்தேன். அன்றிலிருந்து பாவ பழக்கங்கள் எல்லாம் மறைந்தது. படிக்க ஆரம்பித்தேன். எந்த கல்லூரியில் முதல் வருடத்திலே தோல்வியை சந்தித்தேனோ முடியும் பொழுது ஒரு பாடத்திற்காக எனக்கு கோல்டு மெடல் கொடுக்கப்பட்டது கான்வகேஷனில். அந்த கான்வகேஷனில் என்னை ஓப்பனிங் இன்வகேஷன் பிரேயர் பண்ணும்படியாக மாணவனாகிய என்னை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதுதான் முதல் முறையாக ஒரு மாணவன் இன்வகேஷன் பிரேயர் செய்யும் ஒரு காரியம். எவ்வளவு தூரம் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். இன்று ஒரு கலாசாலையே நடத்தி அதன் மூலம் எத்தனை மாணவர்களை ஆண்டவருக்கு மகிமையாக உலகம் முழுவதிலும் ஒளி விளக்காய் இருக்கும்படி காருண்யா மூலம் செயல்படும்படி எழுப்பி இருக்கிறார். You are trying to become a somebody, but because of sin you have become a nobody. But come to Jesus. He will transform you and make you a somebody, useful to everybody, a blessing to everybody. என் வாழ்க்கையில் இது நடந்தது, உங்களுக்கும் நடக்கட்டும். ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது ஒப்புக் கொடுங்கள். பாக்கியம் பெறுங்கள். God bless you.